அதிபதி அனைத்துலக நாடக நிறுவனம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் புகைப்படம் எடுக்கலாம், காணொளி எடுக்கலாம், அதை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றும் செய்யலாம். #அதிபதி என்று குறிப்பிட மறக்காமல் செய்யவும். உங்கள் அலைபேசிகளை அமைதியாக வைத்திருக்கவும். Good evening to everyone. Adibadi International Theatres welcomes you all to this fine evening. You can take photographs, videos and can upload in the social media #Adibadi. நாடகம் பார்க்கலாமா? அதிபதி அனைத்துலக நாடக நிறுவனம் பெருமையுடன் படைக்கும் புகழேந்தி எழுதி இயக்கிய சிலப்பதிகாரம் இதோ. நம்மை பற்றிய கதைகள் அது உள்ளார்ந்த ஒன்றல்ல, இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்டதல்ல. அது உருவாகுவதும் காலத்தால் மீள் உருவாகுவதும் ஒரு தொடர் நிகழ்வு. நம் கதைகளை மீள் உருவாக்குவது ஒவ்வொரு தலைமுறையினரது கடமை. நம்மை பற்றிய கதைகளில் தமிழர்கள் மிகவும் பெருமை கொள்வது சிலப்பதிகாரம், கண்ணகி, கோவலன், மாதவி கதை. அது நடந்த இடம் முற்காலத்தில் சம்பாபதி, பிறகு காக்கந்தி, இன்று காவிரி பூம்பட்டினம். உலக வணிகத்தின் தலை சிறந்த துறைமுகம். தமிழர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்த காலங்களில் அதுவும் ஒன்று. அப்படி செல்வ செழிப்போடு வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்தான் நம் கதாநாயகி இதோ. கண்ணகி, கண்ணகி, கண்ணகி. இன்னும் ஒரு கொதி, அப்புறம் இறக்கிவிடு. வந்து உட்காரு. உனக்கு சிகை அலங்காரம் செய்வதற்குள் ஏன் முடி நரைத்து விடும் போல் இருக்கிறதம்மா. இப்படி ஓடி ஆடியே இருந்தால் நான் என்னதான் செய்வது? எனக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகிவிட்டது என்று உன்னிடம் சொன்னது தப்பாகிவிட்டது. என்ன செய்யலாம் என்று கேட்டது அதை விட தப்பாகிவிட்டது. உன் திருமணத்தை பார்க்கத்தான் கொடுத்து வைக்கவில்லை. இப்பொழுதாவது மணப்பெண் போல் அலங்கரிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆமாம், ஏன் திருமணத்திற்கு வரவில்லை? உனக்கு திருமணமாகும் போது எத்தனை வயது? 12. எனக்கு மட்டும் என்ன 32? யார் வீட்டு கல்யாணம்? எவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் வந்தார்கள். மன்னர்கள், வணிகர்கள், மந்திரிகள் வந்த கல்யாணம். நாம எங்க? அந்த 2 யானைகளும் பட்டணத்தை சுற்றி வந்ததை பார்த்ததுதான் மிச்சம். ஆமா, என்ன சமையல்லாம் ஒரே தடபுடலா இருக்கு? அவருக்கு பிடித்த சுறாக்கறி வைக்கிறேன். சுறா எளிதில் கிடைக்காதே. அது சரிதான். நள்ளிரவில் படகில் போய் சிறிய மீன்களை சுறா உண்ணும் போது பிடிப்பார்கள். அப்படி அகப்பட்டதுதான். நீ வீட்டை விட்டு எங்கும் வெளியவே செல்ல மாட்டாய். உனக்கு எப்படி இவ்வளவு விவரம் தெரிகிறது? ஓலைச்சுவடிகள் புரியவில்லையா? பெண்கள் ஓலைச்சுவடிகளை புதுப்பிப்பதை தொழிலாக செய்வார்கள். அவர்களுக்கு நம் வீட்டிலிருந்து தான் மூட்டை நெல் தானமாக செல்லும். அப்படி செய்யும் போது அவர்கள் புதுப்பித்த ஓலைச்சுவடிகள் ஒன்றை எனக்கு தருவார்கள். அதில் பார்த்து படித்துக் கொண்டதுதான். உலகம் இதை விட பெரியது. எனக்கு என் வீடுதான் பெரியது. நீ கேள்விப்பட்டிருப்பாயே, கரிகாலனின் மகள் ஆகிமந்தி காவிரி கொண்டு சென்று தன் கணவனை மீட்டு கொண்டு வந்தாள் என்று. அதை போல் பல கற்புள்ள பத்தினிகளைப் போல் நானும் வாழ ஆசைப்படுகிறேன். வலம்புரி மூத்தே மாசரு பொன்னே வலம்புரி மூத்தே. ஒரு கண்ணில் காதல், மறு கண்ணில் காமம். இரண்டும் இருந்தால்தான் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்னும் புதுமண தம்பதிகள் போலவே இருக்கிறீர்கள். வாருங்கள் தேவந்தி. வருகிறேன். நீ இன்று நல்ல விருந்து. தேவந்தி, நான் சுறாக்கரியை சொன்னேன். சாப்பிட்டு விட்டு செல்லவில்லையா? இங்கீதம் தெரிந்தவர் நம் தேவந்தி.
யாரும் பசியில் வாடக்கூடாது என்பதற்காக சோழ மன்னர்கள் கட்டிய அட்டில் சாலைகள் உண்டு. என் பசிக்கு அது போதும். இன்று என்ன சமையல்? சோறு, மிளகு குழம்பு, கேப்பங்கிழங்கு வறுவல். ஓ, எனக்கு இது போதும். உங்கள் பசிக்கு எதுவோ? நான் வருகிறேன். பெரிய கலைஞராகி விட்டீர்கள். ஹோ, கலைஞனாக வேண்டியவன் இப்போது வலைஞனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கலை ரசிப்பது ஒரு தனி சுகம். வாருங்கள், சாப்பிட்டுக் கொண்டே பேசலாம். இல்லை இல்லை, ரசித்துக் கொண்டே சாப்பிடலாம். குறும்பு இன்னும் குறையவில்லை. அது கூடவே பிறந்தது. இவர்களை யாரால் பிரிக்க முடியும்? தத்தின்ன தின்ன தக தின்ன தின்ன தத்தின்ன தின்ன தக்கிட்ட தக தத்தம் தத்தின்ன தின்ன தக தின்ன தின்ன தத்தின்ன தக தின்ன தக்கிட்ட தக தத்தம் தத்தின்ன தக தின்ன தின்ன தக தின்ன தக தின்ன தின்ன தத்தின்ன தத்தம் தக் தின்ன தக தின்ன தக தின்ன கிட்ட தின்ன தத்தின்ன தக தின்ன ஜனு கிட்ட தக தத்தம் தின்ன தக்க தின்ன தக்கிட்ட தக்க தத்தம் தக்க தின்ன தின்ன ஜொனு கெட்ட தக்க தத்தம் தின்ன தத்தம் தக்க தின்ன தத்தம் ஜக்க தின்ன தத்தம் கெட்ட தின்ன தத்தம் தின்ன தக்க தின்ன தக்க தின்ன கெட்ட தின்ன தக்க தின்ன தக்க தின்ன தின்ன தக்க தின்ன தின்ன தக்க தின்ன தாம் தின்ன தக்க தின்ன தாம் தின்ன தக்க தின்ன தாம். அடுத்து என்ன நடனம்? இதுதான் கடைசி. அவ்வளவுதானா? நீ தாமதமாக வந்துவிட்டு அவ்வளோதானா என்று கேட்காத. அது வந்து உனக்கு பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. என்ன நடனம், என்ன நனிலம். கூத்தென்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். மாதவி 11 வகை நடனங்களை ஆடியிருக்கிறார். அள்ளிய கூத்து, கொடுக்கொட்டி கூத்து, குடை கூத்து, குடக்கூத்து, பாண்டுரங்கம், அள்ளியம் கூத்து, மரக்கூத்து. எதை விட்டேன்? எனக்கு தெரியும். மரக்கால் கூத்து, கடைய கூத்து, பேடியாடல், பாவையாடல். பரவாயில்லையே, இதெல்லாம் நன்றாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாயே. ஆமா, என்ன சிந்தனை? அரசர் மாதவிக்கு பட்டம் கொடுத்தார். இனிமேல் அவள் திறமையை ரசிக்க வேண்டுமென்றால் 1008 பொன் காசுகளை கொடுக்க வேண்டுமாம். 1008? பச்சை மாலை யார் முதலில் வாங்கி வராரோ
அவரே முதலில் மாதவி வீட்டிற்கு சென்று யார் முதலில் மாதவி வீட்டுக்கு செல்வார்? கண்ணகி, மாதவி, மாதவி, கண்ணகி, மாதவி. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், ஏமாந்தாலும் பேசும், ஏமாற்றினாலும் பேசும். உலகம் விருப்பப்படி பேசும், நமக்கு வெறுப்பேற்றபடியும் பேசும். எனக்கு திருமணமாகிவிட்டது. தெரியும். நான் எடுக்க வரவில்லை. ஆனால் நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். நான் எதையும் எதிர்பார்த்து வரவில்லை. நான் எதை ஏற்பாடும் செய்யவில்லை. ஓ, எதிர்பாராமல் நடந்ததோ? எதற்கு எதிர்ப்பு? ஏற்க மனமில்லையோ? எதிர்மறையாக சொன்னேன். உன்னை ஏமாற்ற எனக்கு மனமில்லை. நீங்கள் இல்லாவிட்டால் அப்போதுதான் ஏமாற்றம். நான் எதிர்நீச்சல் அடிக்க தயார். சங்கடமான நிலைமை. சம்மதித்தால் சந்தோஷம். ஏன் பிடிக்கவில்லையா? பிடித்திருக்கிறது. ஆனால் என்னால் உன் கைகளை பிடிக்க முடியாது. நான் கேட்காத ஒன்றை நினைத்து மனம் கலங்கி நிற்பானேன். பொறிவல்லூர், கழுகு, மீன்கொத்திப் பறவை, வானம்பாடி, ஊர்க்குருவி, வல்லூர், தூக்கணாங்குருவி, கரிச்சான்கள், கௌதாரி, பஞ்சவர்ணக்கிளி, அண்டங்காக்கை, உழவாரன்கள், முக்குளிப்பான்கள், பஞ்சுருட்டான்கள், இருவாட்சிகள், குக்குருவான்கள், கொண்டலாத்தி, வாலாட்டிகள், தேன்சிட்டுக்கள், மாங்குயில்கள், சிலம்பன்கள், பசையெடுப்பான்கள், பட்டாணிக்குருவிகள், சில்லைகள், மலர்கொத்திகள், கொண்டைக்குருவிகள், புள்ளி அலகு கூழைக்கடா, வெள்ளை கூழைக்கடா, சிறிய நீர்க்காகம், கொண்டை நீர்க்காகம், பெரிய நீர்க்காகம், கரை கொக்கு, சிறிய பச்சை கொக்கு, சாம்பல் நாரை, செந்நாரை, சின்ன கொக்கு, பெரிய கொக்கு, உன்னி கொக்கு, குருட்டு கொக்கு, ராக்கொக்கு, செங்குருகு, கருங்குருகு, மஞ்சள் குருகு. அன்று வெள்ளை அரிவாள் மூக்கன், கரண்டிவாயன், கருங்கொண்டை வல்லூர், எடுத்துச் செல்லுங்கள். தேன் பருந்து, சிறிய கரும்பருந்து, கள்ளப்பருந்து, செம்பருந்து, ஆண்கள் காதல் வசப்படுவது கண்களால் பார்த்து ரசிக்கும் அழகை வைத்து, பெண்கள் காதல் வசப்படுவது செவிகளில் கேட்கும் வார்த்தைகளை வைத்து. அதனால் தான் ஆண்கள் எப்போதும் பொய் சொல்கிறார்கள், பெண்கள் எப்போதும் அழகாக அலங்கரித்துக் கொள்கிறார்கள். நான் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன்? நீ என்ன பறவைகளை பற்றியே முணங்கிக் கொண்டிருக்கிறாய்? இவையாவும் நம் காவிரி பூம்பட்டினத்தில் சுற்றித் திரியும் பறவைகள். 5 அறிவு உள்ள பறவைக்கு தெரிகிறது உலகம் சுற்றியதும் வீடு திரும்ப வேண்டும் என்று. 6 அறிவு படைத்த மனிதனுக்கு தெரியவில்லை. மணிமேகலைக்கு குழந்தை பிறந்து விட்டதாம். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஐயோ, குழந்தை பேரை சொல்லிவிட்டேன். மாதவிக்கு குழந்தை பிறந்து விட்டது. நமக்கு ரொம்ப முக்கியம். மணிமேகலை அவர்களின் குலதெய்வத்தின் பெயர். 600 வருடங்களுக்கு முன்பு பேபிலான் அரசன் சாலமனிடம் அரிசி, மயில், சந்தனம் விற்றுவிட்டு தாயகம் திரும்பும் பொழுது அவர்கள் முன்னோர்களின் கப்பல் சூறாவளியில் அகப்பட்டது. அப்போது அவர்களை காப்பாற்றிய தெய்வத்தின் பெயர் மணிமேகலை. அன்றிலிருந்து அது அவர்கள் குலதெய்வமானது. அருமையான பெயர். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன். குழந்தை விழாவன்று கோவில் யானை ஒரு முதியவரை தும்பிக்கையால் பிடித்து விட்டது. அந்த முதியவரை கோவலன் விடுவித்த போது காயமா? அவர் நலமா?
கோவலன் அந்த யானையின் தந்தங்களை மிதித்து ஏறி கம்பீரமாக யானையின் மீது அமர்ந்தபடி அந்த யானையை கட்டுப்படுத்தி விட்டார். யாருக்கும் எந்த காயமும் இல்லை. அவர் ஒரு துணிச்சலான போர் வீரர். குழந்தை எப்படி இருக்கிறது? அவள் நலமாகத்தான் இருக்கிறாள். கோவலன் தன் சொத்தில் எவ்வளவு பங்கை மற்றவர்களுக்கு எழுதி கொடுத்து விட்டார் தெரியுமா? அவர் செல்வத்தை அவர் கொடுக்கிறார். குற்றம் செய்ததற்காக மகன் கொல்லப்பட்ட ஒரு வயதான பெண்மணிக்கு தன் சொத்தில் ஒரு பெரும் பங்கை எழுதி கொடுத்து விட்டார். அவர் செல்வத்தை அவர் கொடுக்கிறார். கொடுக்க வேண்டியதை விட அதிகமாக கொடுக்கும் வள்ளல்கள் ஏன் தருகிறார்கள் தெரியுமா? குற்ற உணர்ச்சியால் உறக்கமில்லாத இரவுகளை அனுபவிப்பவர்கள். தர்மம் செய்வதன் மூலம் நிம்மதி அடையலாம் என்று நினைக்கிறார்கள். பாவம். அவர் செல்வத்தை அவர் கொடுக்கிறார். அப்போது உனக்கு மகிழ்ச்சி எல்லாம் அவருடையதாக இருக்கட்டும், இழப்பு எல்லாம் என்னுடையதாக இருக்கட்டும். நீ ஏன் இப்படி வெறிச்சோடி இருக்கிறாய்? நெற்றியில் இடுப்பில் எந்த அணிகலன்களும் இல்லை, காதில் காதணிகள் இல்லை, வளையல் இல்லை, உன் காலில் சிலம்பு இல்லை, கணவனும் இல்லை. உன் மாமனார் மாமியார் வந்த போதெல்லாம் மகிழ்ச்சியாக புன்முறுவலுடன் அவர்களை வரவேற்றாயே. அவர்கள் உண்மை நிலையை அறிந்தவர்கள். தன் மகனால் கண்ணகி துன்பப்படுகிறாள் என்பதை அவர்கள் உணர்ந்தவர்கள். அவர்கள் மனம் புண்பட வேண்டாம் என்று நினைத்தேன். எனக்கு ஒரு யோசனை, நீ கேட்க வேண்டும். என்ன? கிளம்பி செல்வோம், வா. மாதவியின் வாசலில் போய் நிற்போம். அங்கே உன்னை கண்டவுடன் கோவலன் மனம் திருந்தி உன்னுடனே வந்து விடுவார். நீ சொல்வது உண்மையில் நடந்தேறலாம். சரி, வா, செல்வோம். எந்த வகையில் நான் மாதவி அவர்களை விட குறைந்து போய்விட்டேன் அவர்கள் வாசலில் போய் நிற்பதற்கு? கணவன் முக்கியம்தான், ஆனால் தன்மானம் அதைவிட பெரிதல்லவா? மனம் வீசும் சோமகுண்டம், சூரியகுண்டம் இவ்விரு குளங்களிலும் குளித்தெழுந்து காமவேல் கோவிலில் கும்பிட்டால் கணவனுடன் கூடி வாழலாம். செல்வோம், வா. தானாக வராத கணவனை மந்திரத்தை கொண்டு கட்டி இழுத்து வருவது பெண்ணுக்கு பெருமை உள்ள செயலா? அப்படி கூட்டி வந்தால் வந்த கணவன் தங்குவானா? மகிழ்ச்சி நிலைக்குமா? கண்ணகி, இப்படியெல்லாம் பேசுகிறாயே, இதெல்லாம் உன் தவறு அல்ல. எல்லாம் அந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கின்ற அறிவை சொல்ல வேண்டும். அதனால்தான் நீ இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் பார்த்த வரைக்கும் செல்வத்தில் உயர்ந்தவர்கள் எல்லாம் காமத்தில் தான் தாழ்ந்து விடுகிறார்கள். தேவந்தி, யாரை பற்றி பேசுகிறாய்? நான் ஓடிப்போன என் கணவனை பற்றி கூறினேன். உன் கோவலனை பற்றி நான் தவறாக பேசுவேனா? அதையும் நீ விடுவாயா? கணவனின் நன்மதிப்பை காப்பாற்றுவதும் கற்பு நெறியின் இலக்கணமே.
எடுத்து ஒரு பூ பூத்துச்சா. 2 குடம் தண்ணி எடுத்து 2 பூ பூத்துச்சா. 3 குடம் தண்ணி எடுத்து 3 பூ பூத்துச்சா. 4 குடம் தண்ணி எடுத்து 4 பூ பூத்துச்சா. மணிமேகலை, மன்றங்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்களே, அது என்ன தந்தையே? சரி, அதோ தெரிகிறதல்லவா, அதுதான் வெள்ளிடை மன்றம். வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் தங்கள் பொதிகளை பாதுகாப்பாக வைக்கலாம். விளங்கியதா? அதுதான் நெடுஞ்சி மன்றம். உடல் குறை உடையவர்கள் பொய்கையில் மூழ்கி சுற்றி வருவார்கள். அடுத்தது பூதம். பூத மண்டபம். சரி சரி சரி, பயப்படாதே. பூத மண்டபம் தப்பு செய்பவர்களை தண்டிக்கும் இடம். ஏன் பயம்? அது நெடுங்கல் மண்டபம். யார் நட்டார்கள் என்று தெரியாது, சுற்றி வந்தால் துயரை போக்கும். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான மண்டபம் பாவை மண்டபம். அரசரே நீதி தவறினால் அச்சிலை கண்ணீர் வடிக்கும். அப்போது அரசர் தவறே செய்யக்கூடாதா? நம் சோழ மன்னரை பின்பற்றுவது அவர் மேல் உள்ள பயத்தால் அல்ல, மரியாதையால். அவர் நாட்டை செம்மையாக ஆழ்வதாலும், நீதி தவறாமையாலும், இரக்க குணத்தாலும். ஆனால் தவறு நேர்ந்தால் அச்சிலைக்கு தெரியும். சரி, பணம் நன்றாக இருக்கிறதா? சாப்பிடு. நான் சென்று வருகிறேன், இங்கே இரு. எனது மகளின் 10 வருட பிறந்த நாளுக்கு தங்கத்தோடுகள் கேட்டிருந்தேன். தங்கத்தோடு தர முடியாது என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய தந்தை ஒரு வார்த்தை சொன்னால் தங்கத்தோடு என்ன தங்க கட்டிகளை கூட தர முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். சரி, நீ சென்று வா. மணிமேகலை தங்கத்தோடு இன்னும் செய்யவில்லையாம். பரவாயில்லை தந்தையே, நான் தான் நிறைய தங்கத்தோடுகள் வைத்திருக்கிறேன். இழந்த பிறகுதான் தெரியுது செல்வத்தின் மதிப்பு. நான் மணிமேகலை வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். மாதவி தன் நடனத்தை பற்றி சொல்ல என்னை நினைவூற்றினாள். பொது இடங்களில் ஆடக்கூடாது என்று அவளிடம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவள் ஏன் எனக்கு கீழ்ப்படியாமல் என் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்துகிறாள்? ஏன் இழுக்கா? நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் உங்கள் நன்மை தீமைகளின் கர்ம வினைகளை நீங்கள்தான் அனுபவிக்க வேண்டும். கர்ம வினைகளை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டுமா? சிறுவர் சிறுமிகளே, சமணர்கள் நாங்கள். பாகுபாடின்றி இலவசமாக உங்களுக்கு கல்வி கற்றுத் தருகிறோம். வாருங்கள் என்னோடு. ஒரு குழந்தைக்கு தாய் போலவா இருக்கிறாள். ஐயோ! 10 மூலிகை, 5 வாசனை பொருட்கள், 32 வகை ஓமாளிகையில் ஊற வைத்த நீரில் நெய் வாசத்துடன் கூந்தலை அலசி புகையில் உலர்த்தி அதில் கஸ்தூரி தடவி என்று சொல்ல வாசனை இழுக்கின்றது. சிவந்த பாதங்களுக்கு விரல் விரலாக நகை போட்டு கொலுசு சிலம்பு பாடல்கள் எல்லாம் அழகோ அழகு. தொலையே பாரேன், நான் சங்கிலிய சொன்னேன். தோல்வளை, பதக்கத்தில் ரத்தினங்களும், சூடகம், தங்கவளை, ரத்தின வளையல், சங்குவளை, பவளவளைகள் அணிந்து அப்பப்பா. மீன் வடிவ மோதிரம், ரத்தின மோதிரம், ஜொலிக்கும் வைர மோதிரம், விரல்களினை சுண்டி இழுக்குது. அழகான கழுத்தில் சங்கிலிகள்,
இந்திர நீளமும் வைத்து கட்டிய காது தோடு, கூந்தலில் தலைக்கோலம். அங்கே அவள் இல்லை இல்லை, என் மாதவி நடன அசைவில் அவள் தூங்குவதை பார்க்கும்போது போதை ஏறுகிறது. இப்படிதான் கோவலனை படுக்கை அறையில் மகிழ்ப்பாளாம். பிரிந்ததற்கு காரணத்தை சொல்லென்றால் இந்திர விழாவில் நடந்தவற்றை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். கோவலன் தனக்கு பிடித்த அத்திரை என்ற மட்ட குதிரை மீது வந்தார். மாதவியும் வண்டியில் வந்தார். வந்தவர்களை அருகம்புல்லும் நெல்லும் வீசி வரவேற்றார்கள். இதெல்லாம் எனக்கும் தெரியும். வேறு ஏதாவது சொல்லு. சரி சரி, வேல் போல கண்களுடையவள் என்று தெரிந்திருந்தால் சென்றிருக்க மாட்டேன். கண்கள் மீனாக, புருவங்கள் வில்லாக, கூந்தலை மேகமாக எழுதிய முகம்தான் சந்திரன். பாருங்கள். சந்திரனா? மாதவியின் அழகை கோவலன் வர்ணிக்கிறாரோ? குறுக்க பேசாத, நான் மறந்து விடுவேன். சரி சொல்லு. நீல மலருடன் பறவைகளை விரட்டும் போது கண் ஜாடையில் கொள்கிறாய். யாரை பற்றி பாடுகிறார் மாதவன்? உனக்கு சந்தேகம் மாதவிக்கு வராதா? வரும் தான். மறந்தே இல்லாத காம நோயால் வாடும் போது துணையோடு ஆடும் நண்டுக்களை பார்த்தால் தலைவன் ஞாபகம் வராதா? எதிர்பார்த்தா? வேலி தாண்டி வந்து என் விளையாட்டை அழித்து போனவரை நான் மறக்க மாட்டேன். அடடா, பிரிந்து விட்டார்கள் என்று சொல்கிறாயே, ஏன் 2 மாதமாக கோவலன் கண்ணகியின் வீட்டு பக்கமே வரவில்லை? நான் பாட அவள் யாரையும் நினைத்து புலம்புகிறாள். நான் என்ன தப்பு செய்தேன்? அவர்தான் என்னை கடற்கரையில் தனியாக விட்டு விட்டார். இவ்வளவு வருடங்களில் நான் அவரை பல அன்பான பெயர்களில் அழைத்தேன். ஆனால் அவர் ஒரு முறை தமது காதலி என்று அழைத்ததே இல்லை. கோவலனை நீ பார்க்காம இருந்திருந்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும். இப்படி சொல்லாதே வசந்தமாலை. அப்போது எனக்கு வயது 12. அம்மா சொன்னதே வேத வாக்கு. நானும் கணிகையர் வழியிலே செல்ல வேண்டியதாக இருந்தது. அவர் வந்ததால் தான் அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை. இந்த 10 வருடங்களில் என் கலை வளர்ந்து பிழைத்து எனக்கு ஒரு அற்புதமான மகள். அவர் இல்லாவிட்டால் எண்ணி பார்க்கவும் முடியவில்லை. யாழ் ஊழ்வினையின் கருவியாக விடாதோ. நீங்கள் மதுரைக்கு வாருங்கள். உங்களால் தான் நான் மதுரையில் பெரிய செல்வந்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு உதவுவது என் கடமை. வாருங்கள், மதுரைக்கு செல்வோம். சரி, வருகிறேன். மதுரை முதல் வேண்டுமே. கொடுமையிலும் கொடுமை, வேலை இல்லாமை, கையில் பணம் இல்லாமை, வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாமை. புனுகனையின் மனம் காமத்தை தூண்ட அனுப்பினாலோ? திரும்ப எடு எடு எடு. நான் திரும்பி வரமாட்டேன் என்று அவளிடம் போய் சொல்லிவிடு. அறியாமல் 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 நான் என் செல்வத்தை எல்லாம் அவள் மேல் வாரி இறைத்திருக்கிறேன். அது போகட்டும், சம்பாதித்து விடலாம். ஆனால் அதை விட முக்கியம், என் நேரத்தை செலவு செய்திருக்கிறேன். ஆனால் அவள் எனக்கு தந்த பரிசு துரோகம். அவள் ஒரு சிறந்த நடிகை, தலைக்கோல் பட்டம் பெற்ற நடிகை. அரசர்கள் தங்கள் பரிவாரத்துடன் தலைக்கோலியர் 7 மாடி வீட்டில் வந்து தங்குவது தானே மரபு. பாவம், என்னால் அவளுக்கு இல்லை 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 மன்னிக்கவும், அவர்களுக்கு நஷ்டம். கண்ணகி, கண்ணகி, கண்ணகி,
வஞ்சனை மிகுந்த பொய்க்காரியுடன் பழகினால் குன்று போன்ற செல்வத்தை எல்லாம் தொலைத்து விட்டேன். தொலை தொலை குன்று போனால் என்ன? சிலம்பு உள்ளது, எடுத்துச் செல்லுங்கள். அடுக்கல், அறை, கல், கவன், குவடு, குன்று, கோடு, சிலம்பு, துருகல், பிறங்கல், பொறுப்பு, மலை, வரை, வெட்பு. சிலம்பு குன்றை விட பெரியதுதான், உன் மனம் போல். இதை கொண்டு அனைத்தையும் அடைந்து விடுவோம், அனைத்தையும் அடைந்து விடுவோம். தந்தை உங்களுக்கு கட்டாயம் உதவி புரிவார். அவள் அன்பு மகளை புறக்கணித்ததால் நான் எவ்வாறு அவரை எதிர்கொள்வது? மேலும் என் குடும்ப பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டேன். அவர்களிடமும் உதவி கேட்க முடியாது. நிச்சயமாக மன்னித்து உதவுவார்கள், என்னை நம்புங்கள். சிலம்பு மட்டும் போதுமா? போதும் போதும். பூம்புகார் எனக்கு மன உளைச்சலை தருகிறது. மதுரை சென்று மதுரையா? அனைத்தையும் மீட்டெடுப்போம். சூரியன் உதயமாவதற்கு முன் இந்த இடத்தை விட்டு வெளியேறுவோம், இந்த ஊரை விட்டு வெளியேறுவோம். என்னுடன் வருவாயா? கண்டிப்பாக. தீவினை செய்தவர்கள் போல் ஊரை விட்டு வெளியேற காரணம் என்ன? ஆம், மதுரை சென்று பொருள் தேடும் முயற்சியில் இறங்கி உள்ளோம். மதுரைக்கா? மென்மையான உடலுடன் இவள் எப்படி காட்டை கடக்க முடியும்? வீட்டுக்கு திரும்புங்கள். காட்டை கடக்க முடியும். நான் சொன்னாலும் கேட்க மாட்டீர்கள். நானும் மதுரை தான் செல்கிறேன், என்னோடு வாருங்கள், சேர்ந்தே பயணிப்போம். நன்றி நன்றி. இது மிகுந்த கவனமாக நடக்க வேண்டும். வள்ளிக்கிழங்குகளுக்காக தோண்டப்பட்ட குழிகளின் மேல் சந்தன மரங்களின் மலர்கள் படர்ந்து இருக்கும். அவற்றின் மேல் கவனமாக நடக்க வேண்டும். அதையே கவனித்து நடந்தால் பழுத்த பலாப்பழங்கள் தலையில் முட்டும். அதனுடைய வேர்களும் உங்கள் பயணத்தை கடினமாக்கும். அங்கே பாருங்கள், வயல்வெளிகளில் களைகளை பறித்து அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அவற்றில் இருக்கிற குவளை மலர்களை தேடி ஆயிரக்கணக்கான வண்டுகள் வட்டமிடும். அவற்றின் மீதும் கவனமாக நடக்க வேண்டும். அது எப்படி? கூப்பிட்டவுடன் கண்ணகி கோவலனுடன் சென்றார். கோவலன் எவ்வளவு தவறு செய்தவர்? தோழமை, நட்பு என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? நீ நன்மை செய்யும் போது உலகமே உன் பக்கம் நிற்கும், உனக்கு ஆதரவளிக்கும். ஆனால் தவறு செய்யும் போது கூட உன்னுடன் நிற்பவர்கள், உனக்கு ஆதரவளிப்பவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். மதுரை மூதூர் யாது? அது எங்கு உள்ளது? அது 10 கதா தூரம். மதுரையின் சிறப்பு என்ன? மதுரை பல ஆயிரம் ஆண்டுகளாக எழும் வீழும், மறுபடியும் மக்கள் குடியேறி வாழ்வார்கள். இன்றைய மதுரை பாண்டிய நாட்டின் தலைநகரம். அதை காப்பதற்காக 4 காவல் தெய்வங்களை அமைத்துவிட்டு சென்று விட்டனர். ஆனாலும் மதுரையை அக்னி தெய்வம் அழிக்கும் என்ற ஐதீகம் இன்றும் இருக்கிறது. கால் பாதங்கள் கொப்புளங்களால் சிவந்து விட்டன. வலியை எப்படி பொறுத்து கொள்கிறாய்? வழி தேடி போகும்போது இந்த வலியை பொறுத்து கொள்ளலாம்.
தன் துயரை நினைத்து வருந்தாது கணவனின் துன்பத்தை போக்க இவ்வளவு நெடும் பயணம் மேற்கொள்ளும் நீ உண்மையில் கற்பு தெய்வம். உன்னை போன்ற பெண்ணை நான் எங்குமே கண்டதில்லை. ஆமாம், பொருள் தேடிய பிறகு கோவலன் உன்னுடன் தான் வருவான் என நிச்சயமாக தெரியுமா? மீண்டும் மாதவியிடம் சென்று விட்டால் கவனம் கவனம். நேற்றும் நாளையும் நம் கையில் இல்லை. அவருடன் இருக்கும் இந்த மணித்துளிகள் எனக்கு ஆனந்தத்தை தருகிறது. அவர் மேல் எனக்கு கொள்ளை அன்பு உண்டு. அது அவருக்கு புரியாமல் போனால் நான் யாரை குறை கூறுவது? கவனம் கவனம். இது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பாயிற்றே. இப்படி கவனமில்லாமலா விட்டு செல்வது? யாரேனும் திருடி விட்டால்? அது நானாகவே இருந்து விட்டு போகிறேன். கோட்டான் பெரிய ஆந்தை அலரும், கரடிகள் குரலில் பதற வைக்கும். மனமஞ்சாதே, இதை நீங்கள் சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமாம், நம் கிராமப்புற தெய்வங்கள் ஏன் கையில் கூறிய ஆயுதங்களை ஏந்தி இருக்கின்றனர்? ஓ, அதுவா? கண்மாயில் பாய்கின்ற நீரை காக்கின்றனர், வயல்வெளிகளில் இருக்கிற செடிகளை காக்கின்றனர், அறுவடை செய்த தானியங்களை காக்கின்றனர், நம் மக்களையும் காக்கின்றனர். அதனால்தான் நீ சற்று ஓய்விடு. சரி. எண்ணங்களின் செருக்கு பற்றி அறிவாயோ? அது உன்னிடத்தில் ஆட்கொண்டமையால் நீ இந்த நிலைக்கு ஆளானாய் என்று அறிவாயோ? என் வினை பயனால் இதற்கு ஆளானேன் என்று நம்புகிறேன். கண்ணகிக்கு வீடுதான் உலகம். அங்குதான் அவள் ஆனந்தம் கொள்கிறாள். நீ அவளை வீட்டை விட்டு வெளியேற கூப்பிட்டாய். அவள் வர மறுத்ததால் அவளை ஒதுக்கிவிட்டாய். எல்லாம் எனக்கும் தெரியும், நான் அவளை ஒதுக்கவில்லை. சரி சரி, மாதவிக்கோ உலகம்தான் வீடு. அவள் ஆனந்தத்தின் அஸ்திவாரமே தன்னுடைய கலையை உலகம் பார்க்க ரசிக்க படைப்பதுதான். அவளை நீ வீட்டுக்குள் அடக்கி வைக்க பார்த்தாய். ஒரு பிள்ளைக்கு தாயான பிறகு எதிர்க்கின்ற கலை என்றுதான் நினைத்தேன். ஆடவர்கள் அவரை காமத்துடன் பார்க்கும்போது என் மனம் கவலைக்குள்ளாகிறது. ஆனால் அவள் அவர்களை காமத்தோடு பார்க்கவில்லை அல்லவா? எனக்கு புரியவில்லை. கண்ணகியை பார், அவள் கால் பாதங்களை பார். உனக்காக நெடுந்தூரம் பயணம் மேற்கொள்கிறாள். என் மனமும் கலங்குகிறது. இல்லை, உனக்கு அவளுடைய அன்பின் ஆழம் புரியவில்லை. எனக்கு புரிகிறது. மதுரை சென்று பொருள் ஈட்டி வாழ்க்கை நடத்துவோம். மதுரை சென்று பொருள் ஈட்டி செல்வந்தராக வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். வாழ்ந்தாலும் எளிமையிலும் ஏழ்மையிலும் உன்னோடே வாழ வேண்டும் என்று கண்ணகி நினைக்கிறாள். கொஞ்சம் சிந்தித்து பார். மதுரை சென்று வந்த பின் அவள் இலக்கே என் இலக்கு. போதுமா? ஊழ்வினை
யாரை விட்டது? உன்னுடைய பெற்றோர்கள் தியா டூயத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை அழைத்தவ சொன்னார்கள். ஏவலாளர்கள் எட்டுத்திக்கும் சென்று உங்களை அழைத்தவ அனுப்பிவிட்டார்கள். இலக்கை அடையமும் திரும்புவதில்லை என்று சொல்லிவிடு. அவர்கள் மனதை தேற்றுவாயாக. மாடுவின் ஓலை. இரவோடு இரவாக இந்நகரை விட்டு நீங்களும் உங்கள் மனைவியும் செல்வதற்கு நான் காரணமாகிவிட்டேன். நான் தெளிவில்லாத என் புன்மொழிகளை மனதில் கொள்ள வேண்டாம். என்னுள்ள அவ்வளையால் செய்து அறியாத தவறு செய்திருந்தாலும் என்னை மன்னிக்க வேண்டும். நான் வருந்துகிறேன். நான் முதல் கடிதத்தை படித்திருக்க வேண்டும். எல்லாம் என் குற்றமே. அது இப்போதுதான் எனக்கு புரிகிறது. சரி, இவ்வோலே என் பெற்றோரிடம் காட்டுக. மாதவிக்கும் மணிமேகலைக்கும் உதவிக்கரம் நீட்ட கோரினேன் என்று கூறுங்கள். தயவு செய்து கூறுங்கள். நிச்சயம். நாம் 4 மாதங்கள் மரம் நிறைந்த காடு வழியாக நடந்து வந்திருக்கிறோம். நிறைய மரங்களை பார்த்தோம். குரவ மரம், கோங்கு மரம், வேங்கை மரம், சுரபுன்னை மரம், உச்சி செலுந்தில் மரம், மஞ்சாடி மரம், மருத மரம், ஓங்கல் மரம், பாதிரி மரம். எவ்வளவு மரங்கள்! ஓ, பலர் அவர்கள் வரும் பாதையில் இருக்கும் மரங்களை திரும்பி கூட பார்ப்பதில்லை. நீ இத்தனை மரங்களின் பெயர்களையும் கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறாயே. ஆமாம், இதில் உனக்கு பிடித்த மரம் எது? வேங்கை மரம். மரங்களை பார், அவை எப்பொழுதும் தியானத்தில் இருக்கின்றன. மௌனமும் ஒரு விதத்தில் தியானம்தானே. நீ மரங்களில் அமைதி கொள்வாய். உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்லுகிறேன். மரங்கள், காட்டில் இருக்கிற மரங்களில் ஏதோ ஒன்று சரிந்து விழுந்தாலோ வெட்டுப்பட்டாலோ மற்ற மரங்கள், அது வேறு இன மரமாக கூட இருக்கலாம், அவை தங்கள் வேர்களை பரப்பி அந்த மரங்களை உயிரூட்ட ஆகாரம் கொடுக்கின்றன. தெரியுமா? அவையும் காற்றை தான் சுவாசிக்கின்றன, நாமும் காற்றை தான் சுவாசிக்கிறோம். எவ்வளவு சிறப்பாக வாழ்கின்றன! நாம் மதுரையை நெருங்கிவிட்டோம். மாடு மேய்க்கும் ஆயர்குடிகளின் குடிகளை நெருங்கிவிட்டோம். மதுரையின் குளிர்ந்த காற்று நம்மை குளிர்விக்கின்றது. அங்கே கோயில் வாத்தியங்களின் மங்கள இசையும் நமக்கு கேட்கிறது. இப்பொழுது பார்த்தீர்களே, அவை இராணுவத்தினரின் அணிவகுப்பு. அது நான் உங்களை என்னுடைய தோழி வீட்டில் சேர்த்து விடுகிறேன். வாருங்கள் என்னோடு. மாதரி, இது கண்ணகி, அது கோவலன். காவிரி பூம்பட்டினத்திலிருந்து வருகிறார்கள். நான் என் பயணத்தை தொடர்வதால் நீ அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும். என் மகள் ஆயை இருக்கிறாள், அவள் உதவி புரிவாள். நன்றி. பாருங்கள், சுகமாக இரு மகளே. பாருங்கள் கண்ணகி. கடாக்கள், பாண்டிய நாட்டு ராணி கோப்பெருந்தேவிக்கு தூக்கமில்லை. தொடர்ந்த தீக்கணாக்கள் ஆராய்ச்சி மணி இடைவிடாது ஒலித்து நிலத்தை அதிர வைக்கிறது.
இரவில் என் கண்களுக்கு வானவில் தெரிகிறது, பகலில் என் கண்களுக்கு வானில் விண்மீன்கள் உதிர்கின்றன. இவற்றிற்கு என்ன அர்த்தம்? தொலைந்து போன என் சிலம்பினால் ஏதும் விபரீதம் வரப்போகிறதோ? அன்று திருமணமாகி என் கணவன் வீட்டுக்கு வந்த புதிதில் நடந்த சிலம்பு கழி நோன்பில் என் காலில் இருந்த பழைய சிலம்பை நீக்கி புதிய சிலம்பு அணிவித்த சடங்கு இன்னும் என் நினைவில் பசுமையாக உள்ளது. அன்று முதல் என் கால்களை விட்டு அகலாத அந்த சிலம்பிகளில் ஒன்று இன்று என்னிடம் இல்லை. என் சிலம்பின் முக்கியத்துவம் எனக்கு பெரிதல்லவா? அது திருமண உறவின் அடையாளம் அல்லவா? என் சிலம்பினால் ஏதும் விபரீதம் வரப்போகிறதோ? கணாக்கள் மாசரு பொன்னே வலம்புரி மூத்தே. ஆஹா, என்னுடன் வந்து என் துயரை கலந்த பொன்னே, இப்பெரிய உலகத்து விளக்கே, கற்பின் கொழுந்தே, உன் காலில் உள்ள சிலம்பை மட்டும் கொடு. அதை விற்று வருகிறேன். கலங்காது இரு. ஒன்று மட்டும் போதுமா? ஒன்று போதும், அதன் முதலீடு போதும். போதும் போதும், அடைந்து விடுவோம். மாதரி, ஆயே வாருங்கள். ஏதோ கெட்டது நடக்க போகிறது கண்ணகி. கெட்டதா? கோவலனை செல்ல வேண்டாம் சொல்லுங்கள். தெருவை கடக்கும்போது கருப்பு காளை 2 துள்ளி குதிப்பதை கண்டேன். ஏதோ கெட்டது நடக்க போகிறது. ஏதோ கெட்டது நடக்க போவதாக மாதரி கூறுகிறார். ஏதோ கெட்டது நடக்க போகிறது. எனக்கு சகுனத்தில் நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் நமக்கு நல்லதே எண்ணுபவர்களின் வார்த்தைக்கு மதிப்பளிக்கலாம் அல்லவா? நாளை செல்வதால் நாம் எதையும் இழந்து விட போவதில்லை. எது வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும். பிரியாவிடே, நானும் வருகிறேன். கவலை வேண்டாம், நீ இங்கே இரு. நான் சென்று விரைவில் திரும்பி வருகிறேன். ஏன் என் கண்கள் கலங்குகின்றன? எனக்கு தெரியாத ஒன்றை சொல்கிறதோ? என் கண்ணீரை கண்டால் கலங்கி விடுவாரா? கலங்கி விடுவார். கண்ணகி, அம்மா, அவர்கள் ஏன் நம் பேச்சுக்கு மதிப்பு தராமல் செல்கிறார்கள்? இது நம்மளை பற்றி இல்லை, இது கோவலனை பற்றியது. எல்லோருக்கும் தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று. அதுதான் முடியாதது பிரச்சனை. இயலாமை, சுய ஒன்றின் இயலாமை. பத்து வருடம் மதுரையே மாறிவிட்டது. ஆஹா.
அதோ பெரியவர் நல்லவராக தெரிகிறார். ஐயா, மன்னவனின் தேவியிற்கு அணிவதற்கேற்ப ஒரு சிலம்பு என்னிடம் உள்ளது. அதை தாங்கள் விலை மதிப்பீடு செய்ய இயலுமா? ஐயோ, அடியேன் அறியேன். ஆனால் அரச குடும்பத்து தங்க ஆபரணங்களை செய்யும் பொற்கொள்ளர் யார் என்று தெரியுமா? நான் தான். அப்படி உன்னிடம் என்ன நகை இருக்கின்றது? காட்டு. இது நாம் திருடிய கோப்பெருந்தேவியின் சிலம்பாயிற்று. உன் கைகளில் இப்படி. நீ யார்? சரி 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 நீ நீ என் சிறிய வீட்டில் அமருங்கள். நான் சென்று மன்னனை பார்த்து சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லிவிட்டு நல்ல செய்தியோடு உன்னை வந்து பார்க்கிறேன். பரவாயில்லை பரவாயில்லை, மதுரையை சுற்றி வருகிறேன். ஐயோ, எங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் பார்த்தீர்களா? மதுரையே அழகாக தெரியும். பார்த்து வாழ்கிறேன். நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். வேண்டுமென்றால் உங்கள் செலவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்களேன். அருமையாக வைத்துக் பார்த்துக் கொள்ளுங்கள். அதை எங்கேயும் தொலைத்து விட வேண்டாம். அது வந்து விடுகிறேன். சிங்காரம். என் சிலம்பின் மீது உங்களுக்கு அக்கறையே இல்லாத மாதிரி தெரிகிறது. உங்கள் கவனம் எல்லாம் எங்கே இருக்கிறது? இந்த நடன மணிகள் மீது இது ஒரு சின்ன காரியம் தேவி. ஒருவர் ஒரு காரியத்தை எப்படி செய்கிறாரோ அவர் எல்லா காரியங்களையும் அப்படித்தான் செய்வார். அதற்கு நீங்கள் தான் எடுத்துக்காட்டு. நான் தான் புதிதாக வாங்கித்தரேன் என்று சொல்கிறேனே, என்ன பிரச்சனை? அரசனானாலும் நானும் மனிதன் தானே. கருணை. கொஞ்ச நேரம் கலையில் ஈடுபடுவது தப்பா தேவி? கலை வேறு, கேளிக்கை வேறு. கலை கேளிக்கையாக இருக்கலாம், கேளிக்கை ஒரு நாளும் கலையாக இருக்க முடியாது. அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இது கூட தெரியாமல் இருக்கிறீர்கள். இதை பெரிதாக்க வேண்டாம். திருட்டே இல்லாத பாண்டிய நாட்டில் அரண்மனையில் திருட்டு நடந்து விட்டது. கேவலமாக இருக்கிறது. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அதிகாரம் நம் கையில், சிலம்பு யார் கையில்? தேவி, அதிகாரம் நம் கையில், சிலம்பு யார் கையில்? அதிகாரம் நம் கையில், சிலம்பு யார் கையில்? கல்வன் கையில். கல்வன் கையில். மன்னா, நம் கையில். கல்வன் கிடைத்து விட்டான். கல்வன் அகப்பட்டு கொண்டான். சிலம்பு கிடைத்து விட்டது. சிலம்பு எங்கே? கண்ணக்கோல் இல்லாமல், குத்துக்கோல் இல்லாமல் மந்திரத்தை பயன்படுத்தி காவலர்களை உறங்கச் செய்துவிட்டு சிலம்பினை திருடிய கல்வனை நான் பிடித்து விட்டேன். பிடித்து மடக்கி வைத்திருக்கிறேன் என் இல்லத்தில். மன்னா, பிடித்து விட்டேன், மடக்கி விட்டேன். பிடித்து விட்டேன், மடக்கி விட்டேன். நானேதான். யாரங்கே? என் மன நிம்மதியை குலைத்த மகா பாதகன் அந்த கல்வன். நம் அரசியின் சிலம்பை கொண்டு வாருங்கள், அவனை கொன்று வாருங்கள். கம்பீரம். யார் இவர்கள்? ஏன் என் கைகளை கட்டியிருக்கிறார்கள்? திருடன் இவன்தான். ஆனா இவன் திருடனா? எனக்கு சந்தேகம்தான்.
உடல் அமைப்பாலும் உள்ள பாங்கியும் பார்க்கும்போது திருடன் போல் தெரியவில்லையே. இது அரச கட்டளை. மீறினால் தண்டனை உங்களுக்குத்தான். அவனை கொல்லுங்கள். ஒன்று சிலம்பினை கைப்பற்றுங்கள். எங்கேயோ வைத்திருப்பான், பாருங்கள், தேடுங்கள். இல்லை, சிலம்பு சிலம்பு என்னுடையது. அதை விற்கத்தான் இங்க வந்து என்னுடைய. எந்த ஊரில் ஒரு சிலம்பை விற்பார்கள்? சிலம்பு ஜோடியாக இருக்க வேண்டும், தெரிகிறதா? இவன் கள்வன் மட்டுமல்ல, பொய்யன். பொய்யன், மகா பொய்யன். இல்லை இல்லை, இவனை கொண்டுதானே வர சொன்னார்? கொன்று வர சொன்னார். அதான் கையும் களமாக பிடிதாகி விட்டானே. இவனை நாம் கொண்டு செல்வோம். இது அரச கட்டளை என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? நிறைவேற்றுங்கள் உங்கள் கடமையை. ஐயோ, இது என் ஊழ்வினையா? கண்ணகி, உன்னை யாரும் அறியாத ஊருக்கு, ஒழுக்கமில்லாத ஊருக்கு அழைத்து வந்து விட்டேனே. நீ எங்கே போவாய்? நான் இல்லாமல் நீ எவ்வாறு திரும்பி செல்வாய்? கண்ணகி, நிராதரவாக விட்டு விட்டேனே. கண்ணகி, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. கண்ணகி, ஓட பார்க்கிறான், ஓட பார்க்கிறான். இல்லை, உன்னை சாதாரணமாக கொல்லக்கூடாது. நான் சொல்றதை முடிவு வரும்போதுதான் ஆரம்பம் புரிகிறது. பெருகா முறை பிறந்து வா. பவுலனை கொன்று விட்டார்கள். அரசியின் சிரம்பை திருடிய குற்றத்துக்காக. என் கணவனை கொன்று விட்டார்கள். என் கணவன் கல்வனா? என் கணவன் கல்வனா? என் கணவன் கல்வனா? ஆயைக்குளம் மகளிரே, என் கணவன் கல்வனா? சூரியனே, என் கணவன் கல்வனா? பாண்டிய மன்னன் பெரும் தவறு இழுத்து விட்டார். என் கணவர் மீது பழி சுமத்தி விட்டார். இதற்கு அவர் பதில் சொல்லியே தீர வேண்டும். இறுதி சடங்குகளை செய்ய எனக்கு உதவ முடியுமா? பிரிந்திருந்த போதும் நான் சரிந்து விழவில்லை. தூரத்தில் இருக்கிறார் துணைவன் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தேன். இப்போது துயரத்தின் ஆழத்தில் மூச்சு திணறி திண்டாடுகிறேன். பாண்டிய மன்னனை கொலைக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். திருடனுக்கு இவ வக்காலத்து. நம் மன்னனை பார்க்க வேண்டுமா? கேள்வி கேட்க வேண்டுமா? இவளுக்காகத்தான் திருடி இருப்பான். கணவனை இழந்த பெண் மாதிரியா நடந்து கொள்கிறாள். பெண்ணில் கோபம் மண்ணால் பறக்கிறது. பெண்ணுக்கு கோபம் கூடாது. கல்வனின் மனைவி சாகாமல் இப்படி நடைப்பயணம் செய்கிறாள. அவமான சின்னம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பூம்புகார் நகரத்து பூதம். உன் நடிப்பு இங்கு செல்லாது. கையில் வைத்திருக்கும் சிலம்பை எங்கே திருடினாள்? கற்புள்ள பெண்கள் உள்ளார்களா இந்த மதுரை நகரில்? சான்றோர்கள் உள்ளார்களா? கற்றறிந்த சான்றோர்களும் இங்கு உள்ளார்களா? தெய்வம் உள்ளதோ? கூறிய வேளால் என் கணவனை வெட்டி கொன்ற பாண்டிய மன்னனின் நகரில் தெய்வம் உள்ளதோ? முற்பிறப்பில் செய்த தீவினை என்று ஒதுங்கி விடலாமோ? நீதி தவறிய பாண்டிய மன்னா, இக்கொலைக்கு உன்னிடம் நேரில் வந்து நீதி கேட்கிறேன்.
யாரெங்கே? மன்னா, அவள் சாதாரண பெண் அல்ல. அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பியுள்ளன. ஆனால் அவை எரிமலை குழம்பு போல் தெரிக்கின்றது. அவள் கையில் பொற்சிலம்பு ஒன்று எழுதி நீதி கேட்கிறாள். அவளுக்குள் இருக்கும் தெய்வீகத்தை உணர முடிகிறது மன்னா. அவளை என்னிடம் அழைத்து வா. அமைச்சர் கேட்ட அதிகாரத்தை கொடுத்து விடுங்கள். ஒன்று அந்த பெண்ணை நம் எல்லையிலிருந்து அனுப்புவோம், அல்லது சிறையில் அடைப்போம். பயப்படாதே ராணி, பயப்படாதே. நான் தீக்கனா கண்டேன். அந்த பெண் நம்மை அழித்து விடுவாள். ஏதோ மர்மமாக இருக்கிறது. அவளை என்னிடம் உடனே அழைத்து வா. கண்களில் நீர், கைகளில் சிலம்பு, நீலி கண்ணீரோ? யார் நீ? புறா உற்ற துன்பத்தை போக்க தன்னையும் தன் சதையையும் கொடுத்த சிபி சக்கரவர்த்தியும், ஆய்வு மணி அடித்த பசுவின் நியாயத்திற்காக தன் மகனை தேரேற்றிக் கொண்ட மனுநீதி சோழனும் ஆண்ட பூம்புகார் நகரத்துவள் நான். பெருவணிகன் மாநாயகனின் மகள் நான். மாசாத்துவன் மகனாகிய கோவலனின் மனைவி நான். நான் எல்லாம் வல்ல பாண்டிய மன்னன். சட்டத்தை ஏற்றலாம், இறக்கலாம், மாற்றலாம், மறைக்கலாம். அதை நீங்கள் கண்துடைப்புக்காக கூட வைத்திருக்கலாம். சட்டத்தை தேடி வருவோரை அல்லோலப்படுத்தி அவமதிக்கலாம், புத்திசாலித்தனமாக புண்படுத்தலாம், நிம்மதியை நசுக்கி நீக்கலாம். ஆனால் தண்டனை என்று வரும்போதும் அதை நிறைவேற்றும் போதும் உன்னதமான உண்மை வேண்டும், தழும்பாத தர்மம் வேண்டும், நடுநிலையான அறம் வேண்டும், நேர்மையான நீதி வேண்டும். இதை கூட புரியாத நீ கரை புரண்டோடும் நாட்டை பாழாக்க வந்த வெள்ளம். இதை கூட அறியாத நீ அணிந்திருக்கும் மகுடம் கரைபட்ட இழிவு சின்னம். கோலோச்சும் மன்னவன் நீ என்றால் நகைக்கும் மக்கள் கூட்டம். போய் உன் நாவாகிவிட்டது, அதில் எழும் கொடுங்கொன்மை உன் செயலாகிவிட்டது. பாண்டிய குல வாரிசா நீ என்ற சந்தேகம் கேள்விக்குறியாகிவிட்டது. நீதி நடு வீதியில் நின்று ஓலமிடுகிறது. நீங்காத மாசு எங்கும் பரவிவிட்டது. அநீதி இழைக்கப்பட்ட என் கணவன் கோவலனுக்காக வந்திருக்கிறேன் நான், கண்ணகி. நான் என்ன தவறு செய்தேன்? என் காற்சிலம்பை விற்க வந்த என் கணவனை கொன்றவன் நீ. ஏன் என்று கேட்க வந்தேன். கல்வனை கொல்வது அநீதி என்று தீர விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்வது நீதியாகுமோ? திருட்டு போன கோப்பெருந்தேவின் சிலம்புடன் உன் கணவன் கையும் களவுமாக பிடிபட்டான். ஒன்று இன்னொன்றை போல் இருப்பதால் இரண்டும் ஒன்றாகி விடுமா? பாலுக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாத அறிவில்லாத மாமன்னனா நீ? குற்றம் சுமத்தினீர், அவர் நிரபராதி என நிரூபிக்க சந்தர்ப்பம் அளித்தீரா? உன் நீண்ட பேச்சுக்களால் என்னை சித்திரவதை செய்யாத ஆதாரம் கொடு. ஆதாரம் எங்கே? நான் தவறு செய்தேன் என்பதற்கு ஆதாரம் காட்டு. ஆதாரம் கொடு. ஆதாரம் இருந்தால் நான் உன்னதமாக இருப்பேன், இல்லையேன் நீயும் தண்டிக்கப்படுவாய். எனக்கு மனசாட்சி இருக்கிறது. என் கணவரிடமிருந்து நீங்கள் மீட்டெடுத்த சிலம்பு எனக்கு சொந்தமானது. என் அம்மா பரிசளித்த சிலம்பில் மாணிக்க பரல்கள் கொண்டவை. உன் கையில் உள்ள சிலம்பு அந்த ஜோடியின் மற்றொரு சிலம்பு. கோவலன் திருடிய சிலம்பை கொண்டு வாருங்கள். என் மனைவி கோப்பெருந்தேவின் சிலம்பில் முத்துக்கள் பரலாக கொண்டவை. என் மனைவியின் கால்களில் அந்நிய ரத்தினங்கள் தொடுவதா? இதோ பார் பாண்டிய மன்னா, உலகிற்கு உண்மையை உடைத்து தெரித்து காட்டுகிறேன். முத்துப்பரல்கள், மாணிக்கங்கள், மாணிக்கங்கள். தீர விசாரிக்காமல் இந்த பொற்கொலையின் பீச்சல்களை கேட்டு தவறாத தீர்த்தல் பிட்டனே காவலர்களே.
இன்று செங்கோலுக்கு அநீதியை தந்துவிட்டேனே. யானோ அரசன், யானே கல்வன், யானே கல்வன், நெடுநாயகா! என் தீக்கணா பொழித்து விட்டதே. என் சிலம்பினால் கலங்கம் ஏற்பட்டு விட்டதே. என் நெஞ்சினம் அடங்கவில்லையே, என் உள்ள வழி தாழவில்லையே. இந்த நகரை நோக்கி வராமல் இருந்திருந்தால் இந்த நிலை எனக்கு ஏற்பட்டிருக்காது. இந்த மதுரை எரிந்து சாம்பலாகட்டும், சாம்பலாகட்டும், சாம்பலாகட்டும். எரியட்டும் எரியட்டும் மதுரையே எரியட்டும், எரியட்டும் எரியட்டும் மதுரையே எரியட்டும். மதுரையின் காவல் தெய்வங்கள் அனைத்தும் ஊரை விட்டு வெளியேறி விட்டன. நான் மதுரையை எரிக்கப் போகிறேன். இது சரியல்ல. இங்கு நல்ல மனிதர்களும் வாழ்கிறார்கள், மாதிரி ஆயை போன்றவர்களும் இங்கு வாழ்கிறார்கள். இது உன்னால் தான் ஆனது என்று எண்ணிவிடாதே. மதுரை எரிக்க பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாபம் உள்ளது. அதை நிறைவேற்றத்தான் நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை, இது சரியல்ல. சரி, யாரை வாழ விடலாம்? நீயே உத்தரவு போடு. நல்ல குணம் கொண்ட ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், சிறுவர்கள், மரங்கள், மிருகங்கள், செடிகள். அப்படியே ஆகட்டும். தகதீம் தத்தீம் கிடதக தரை கிடதக தத்தீம் தகதீம் தத்தீம் கிடதக தரை கிடதக தத்தீம் தகதீம் தத்தீம் கிடதக தரை கிடதக தத்தீம் தகதீம் தத்தீம் கிடதக தரை கிடதக கிண்ணம் தரி கிட்ட ததி கிட்ட தாம் தாம் திக்கிண்ணம் திரி கிட்ட தீம் தீம் குண்ணம் நம் தீம் கிடதக தரை கிடதக தீம் கிடதக தரை கிடதக தீம் கிடதக தரை கிடதக தாம் ததிங்கின தோம் ததிங்கின தோம் ததிங்கின தோம் தகிட்ட தோம் ததிங்கின தோம் தாம் தாம் தகிட்ட தோம் ததிங்கின தோம் தாம் தாம் தகிட்ட தோம் ததிங்கின தோம் தாம் தாம் ததிங்கின தோம் தாம் ததிங்கின தோம் ததிங்கின தோம் தாம் ததிங்கின தோம் ததிங்கின தோம் ததிங்கின தோம் தாம். நான் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்த பெண்மணி. மதுரை என்னானு? நீங்கள் விருப்பப்பட்டபடியே நல்லவர்கள் உயிர் தப்பினார்கள். கடல்கோள் எழும்பி மதுரை அழித்து விட்டது. மதுரையும் அழிந்து விட்டது. மக்கள் மலையேறி உங்களை காண வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் தான் மாறி பெய்கின்றது. நீங்கள் உண்ணாமல் உறங்காமல் 7 நாட்கள் நடந்தீர்கள். 14 நாட்கள் வேங்கை மரத்தடியில் அமர்ந்து தண்ணீரை மட்டும் அருந்தினீர்கள். சிலரின் வாழ்க்கையால் ஆத்மா புனிதமாகிறது, சிலரின் வாழ்க்கையால் ஆத்மா தெய்வமாகிறது.
கண்ணகி, நீ ஒரு தனி பிறவி. எல்லோர் வீடுகளிலும் பல கண்ணகிகள் உள்ளார்கள். இயற்கை எய்தும் நேரம் வந்துவிட்டது. வாருங்கள் செல்வோம். மனிதனாக பிறப்பது ஒரு வரம். நான் செல்வதற்கு முன் என் கால்களை புல் மீது வைத்து முகத்தில் தென்றலை உணர்ந்து பூக்களின் நறுமணத்தை சுவாசிக்கிறேன். சூரியன் அஸ்தமனமாவதை பார்த்துவிட்டு வருகிறேன்.